நீங்கள் நடிக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கே ஒரு சின்ன தயக்கம் இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்த கதை மட்டும் தான் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. எந்த ஒரு இடத்துல ஓகே நம்ம கரெக்ட்டா தான் ஹீரோவா சரியா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும்ல. அது எந்த இடத்துல சொல்ல முடியுமா? இல்ல முதல்ல வந்து இந்த படத்த நான் நடிக்கணும்ன்ற ஐடியாவிலே இல்ல. என்னோட வேலை பார்த்த அத்தன பேத்துக்கும் தெரியும், நாங்க எத்தன பேர்ட்ட கதை சொன்னோம்னு. அது நடக்காம போகும்போது, நமக்கு வாழ்றதுக்கு வேற வழியே இல்லைன்னா, நம்ம ஒரு சாதனத்த எடுத்தானே ஆகணும். அப்ப அந்த இடத்துல கரெக்ட்டா எனக்கு சொல்ல மறந்த கதைய பண்ணதுனால எனக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு அது. சரி நம்ம நடிக்கலாம்ன்றப்ப என்கிட்ட இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அது வேணாம்னு தான் சொன்னாங்க. ஏங்க அது ம். எதுக்குங்க வேணாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம கூட இருந்த ஒருத்தர் ரொம்ப சகஜமா பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தர நடிகரா பார்க்க தெரியல அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, சேரன் எப்படி நல்லா இருப்பாரு அப்படின்றது இப்ப பாண்டியராஜ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. சேரன்லாம் ஒரு மூஞ்சியா? அந்த மூஞ்சிலாம் பார்க்கணுமா? அப்படின்னு சொன்னவங்கலாம் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனா, எனக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம சேரன்ற மூஞ்சிய நம்பி படம் பண்ணல. சேரன் எழுதின கதைய நம்பி படம் பண்ணியிருக்கோம். அந்த கதைக்கு அவர் பொருத்தமா இருப்பார். ஏன்னா, அது அவரு கத தான். அவரு கதைன்றப்போ அவர் பொருத்தமா தானே இருக்கணும். அப்ப கண்டிப்பா நான் வந்து அவங்கள் நினைக்காத, இல்ல அவங்கள ஏமாத்துற, இல்ல அவங்கள நம்ப முடியாத கதைகளையும், கேரக்டரையும் பண்ணா தான் அவங்க என்னைய வெறுக்க போறாங்க. நான் அவங்களுக்கான கதைய தானே பண்ண போறேன். என்னையே வெறுக்க போறாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததுனால, நான் அத பண்ணேன்.